வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள ஈடுபடுற இன்ட்ரெஸ்டே இருக்காது. தாம்பத்தியத்திலும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா பார்த்தா அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு ஆணோ பெண்ணோ தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தாம்பத்தியத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படி இருக்கும். ஆனா அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ இவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணாத போது இவங்களுக்கு என்னடா மனைவி வந்து இப்படி தன்னை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு கணவருக்கு பயம் வரும். அதனால அவர் அதை வெளியே சொல்லுவார் இல்லைங்களா? அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாரு, இந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பெரியவங்களுக்கு கூடி பேசி அது சரியா புரிஞ்சு கரெக்டா பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை சரியா புரிஞ்சிக்காம ஏதாவது அவங்க தப்பா பேசும்போது இவங்க 2 பேரும் பின்னாடி நல்லா இருப்பாங்களா இருக்கும். ஆனா இப்போ வந்து ஏதோ கொஞ்சம் பொறுமை இல்லாததால வெளியே சொல்லி அது பிரச்சனையாகி இவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கை பிரிஞ்சு போறக்கான விஷயம் நடந்துரும். அதுவே வந்து பெண்களா இருந்தாங்க அப்படின்னா கணவர் வந்து அவங்கள கண்டுக்காம இருக்காரு அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு பயம், வாழ்க்கை மேலேயே ஒரு பயம் வந்துடும். ஐயோ இது என்ன ஆகுமோ, இவர் என்ன இப்படி இருக்காரு, வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா அவங்களும் வெளியே பெரியவங்க கிட்ட சொல்லும்போது அது சில பிரச்சனைகளை கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த நேரத்துல திருமணம் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருமா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் நான் முடிச்சுட்டு நம்ம நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அல்லது இந்த ஸ்தானம் மாறினதுக்கு அப்புறமா திருமணம் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.